நம் அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் பொதுமக்களுக்கான செயல்பாட்டாளரும் அடித்தள மக்களுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர் திரு சகாய புலமீன் ராஜா அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கா. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் தோழர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் பல விஷயங்களுக்கு போராடக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த ட்ரைனேஜ் இறங்கி மக்கள் கழிவுகளை அள்ளுறாங்க இல்லையா, அதுக்காக எதிர்ப்பு ரொம்ப தெரிவித்து அந்த இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயம் முன்னெடுத்துருக்கிறதாக சொல்ல வருது. அது எந்த மாதிரிலாம் அதை முன்னெடுத்து நீங்கள் கொண்டு போகிறீங்க? அதை அடுத்த கட்டத்தில் எப்படி அதை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியுமா? குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013 பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஏற்கனவே 1993 ஒரு சட்டம் இது தொடர்பாக கொண்டு வந்தாங்க. அதாவது மனித கழிவுகளை மனிதர்களே போய் அகற்றுவது அப்படின்றது இந்த உலகத்திலே ஒரு கொடூரமான ஒரு இழிதொழில். கண்டிப்பாக அந்த எளிதொழிலை ஒழிக்க வேண்டும் என்று தொடர் முயற்சிகளில் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம நாட்டில். அது தொடர்பாக 1993 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் அந்த சட்டம் நீர்த்து போயிடுச்சு, துளி கூட பயனற்று போயிடுச்சு. அதை ஒட்டி சஃபாய் கராம்சாரி அந்தோலன் என்று சொல்லக்கூடிய தேசிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை தொடர்ந்து 2012 உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு உத்தரவையும் போடுகின்றது ஒன்றிய அரசுக்கு. அந்த அடிப்படையில் 2013 இதற்கு முன்பாக இருந்த UPA 2 கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சட்டம். உண்மையிலேயே இந்த தொழிலாளர்களுடைய இந்த இன்னல்களை, இந்த இழிதொழிலை ஒழிக்கும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அப்போது. ஆனால் அதனுடைய பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் தொடர் நடவடிக்கைகள், அரசின் நடவடிக்கைகள் பார்க்கும்போது இந்த சட்டம் முற்றிலுமாக மீண்டும் அந்த 1993 ஆண்டு சட்டத்தை போலவே நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகள் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு அதற்கான அது அப்படி தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு சட்டம் வந்து ஏறக்குறைய 12-13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. டிசம்பர் 6 இந்த 13 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தினுடைய அமலாக்கம் நடைமுறை அப்படின்றது துளி கூட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த சுகாதார கேட்டினை விளைவிக்கக்கூடிய கழிவறைகள் எல்லாத்தையுமே இடிச்சிருக்கணும். ஒரு 6 மாத காலத்தில், இந்த சட்டம் வந்து 6 மாத காலத்தில் அதெல்லாம் நீக்கியிருக்கணும், இடிச்சிட்டு நவீன கழிவறைகளாக மாற்றியிருக்கணும். அப்போ அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்தை, இந்த திறந்த வெளியில் மலம் கழித்தல் அப்படின்ற விஷயத்தை முற்றிலுமாக நீக்கியிருக்கணும். அப்போ இது ரெண்டையும் நோக்கி நகர்ந்திருக்கணும். மூன்றாவது, இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அந்தந்த பகுதியில் அதற்காக கணக்கெடுப்பு குழுக்களை நியமித்து அடையாளம் கண்டு அவர்களை மலமள்ளும் தொழிலாளிகள் என்று அறிக்கையிட்டு அறிவித்து அவர்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை கொடுத்து அவர்களுக்கு இந்த சட்டத்தின் 2வது பகுதி மறுவாழ்வை பற்றி பேசுகின்றது. ஏன்னா வெறுமனே இந்த சட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வெறும் சட்டம் இருந்துச்சுன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த தொழில் செய்பவர்களை அந்த தொழிலை தடை செய்து அந்த தொழில் செய்பவர்களுக்கு மறுவாழ்வை உறுதி செய்வது அப்படின்றது அந்த சட்டத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். அப்போ அந்த அடையாள அட்டை கொடுத்து இந்த மறுவாழ்வு திட்டங்கள், பலவிதமான மறுவாழ்வு திட்டங்கள் அந்த சட்டத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு 7 வகைப்பட்ட மறுவாழ்வு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களை கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்விலே மீண்டு வர முடியும், மேலெலும்பி வர முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த சட்டம் வந்து இந்த மறுவாழ்வு திட்டங்களை உள்ளடக்கிய சட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த 12-13 ஆண்டுகளில் ஒரு நபர் கூட அப்படி அடையாளம் காணப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு இந்த மறுவாழ்வு திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. இது வந்து ஆதாரமாக இருக்கின்றது. இந்த சட்டம் உண்மையிலேயே இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரே மாதிரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை பொருட்படுத்தவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். இதே நிலை தான் தமிழ்நாட்டிலேயே. இந்த நிலைனா நீங்கள் மற்ற மாநிலங்களில் நீங்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் அப்படின்றத. அப்போ நாடு முழுவதுமே இந்த சட்டம் வந்து இப்போ இதே கேரளாவில் இந்த மாதிரி இருக்கா? கேரளாவிலையும் இருக்கின்றது, கர்நாடகாவில் இருக்கின்றது, ஆந்திராவில், இந்தியா முழுவதும் இந்த தொழில் இலைமறைக்காயாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு 2025 நோக்கி வந்துட்டோம். பயங்கர ஹைடெக்கான மிஷின்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்லாம் உள்ளே வந்து ஒரு கொம்பை வச்சு குத்துவாங்க தண்ணி அடைப்பு ட்ரைனேஜில். இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு.
அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ எல்லாமே மிஷின் ஆகினதுக்கப்புறம் இன்னும் மலம் அல்ல ஒரு மனிதன் கழிவை வந்து ஒரு மனிதனே அள்ளுற விஷயம் வந்து ஏன் இன்னும் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணாமல் இருக்காங்க? மிஷின் வந்து இப்போ இல்லை தானே, இப்போ நிறைய இடத்துல இறங்குறது இல்ல இல்லை, இல்ல இல்ல குறைந்து கொண்டு தானே எந்திரங்கள் வருது. வந்துருச்சு அப்படின்றது நம்ம சொல்றோம். ஆனா எந்திரங்கள் வந்து முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கும் பெருநகர் மாநகராட்சி, அப்புறம் முக்கியமான ஒரு மாநகராட்சிகள்ல ஒரு சில இடங்களில் ஒரு சில எந்திரங்கள் வந்திருக்குது. ஆனா இன்னைக்கு இது வந்து உங்களுக்கு மலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது பரவலாக நாடு முழுவதும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் இந்த திறந்த வெளியில் மலம் கழிப்பது அப்படின்றது இருந்திருக்கிறது. கிராமங்கள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இன்னும் நீங்கள் பெருநகர் பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திறந்த வெளி வாய்க்கால்கள், சாக்கடை தெருக்களில் திறந்த வெளி சாக்கடை நிறையா இருக்குது. நிறைய தெருக்களில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறையா இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு தானே சார் வருது? இல்லை, இப்போ வந்து நீங்கள் பேரூராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகளில் நிறையா இருக்குது. ஒருவேளை மாநகராட்சி பகுதிகளில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது நிறையா இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கிராமந்தோறுமே பொது கழிப்பிடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த கவுன்சிலர்கள், அந்த ஒன்றியம் இது வராங்க இல்லையா, அப்போ அங்கெல்லாம் ஒரு மெயினாக ஒரு 2-3 கழிவறைகள் கட்டுறாங்க பெண்கள் ஆண்களுக்குன்னு. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தானே வருது. அதாவது பொது கழிவறைகள் அதனுடைய நிலை என்னன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெளிச்சமாக. நிறைய பொது கழிவறைகள் வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் சுகாதார கேட்டினை விளைவிக்கக்கூடிய இன்சானிட்டரி லேட்ரின்ஸ் வகைப்பட்டது. ஏன்னா நிறைய கழிவறைகளில் தண்ணி வசதி கிடையாது. பொது கழிவறைகள் இருக்கும், தண்ணி வசதி. ஒருவேளை தனியாரால் பராமரிக்கப்படுகின்ற அது வந்து கட்டண கழிப்பறைன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டண கழிப்பறையில் ஓரளவிற்கு தண்ணீர் வசதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள், பேரூராட்சிகள், நகராட்சி பகுதிகளில் இருக்கின்ற பொது கழிவறைகள் அந்த இடத்தையே நம்ம கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவு துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து இந்த சட்டம் நவீன கழிவறையாக இவற்றை மாற்ற வேண்டும் அப்படின்றது அது எதை அடிப்படையாக வச்சு சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பட்டனை அழுத்தினாக்கும் அது வந்து தண்ணீர் பீச்சி அடிக்கின்ற அந்த வசதி இருக்கணும். அதுதான் நவீன கழிவறை. ஒரு தொட்டியில் தண்ணி வச்சு அதை கொண்டு போய் தூக்கி போய் விளக்கமாற வச்சு சுத்தப்படுத்துகிற, துப்புரவு செய்கின்ற கழிவறைகள் இன்னமும் அது வந்து இன்சானிட்டரி லேட்ரின்ஸ் தான், சுகாதார கேட்டை விளைவிக்கும் கழிவறைகள் தான். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கழிவறைகள் தான் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. புதிதாக கட்டப்படுகின்ற கழிவறைகள் கூட இந்த நவீன வசதியுடைய இந்த பீச்சி அடிக்கின்ற, தண்ணீர் பீச்சி அடிக்கின்ற சிஸ்டம் இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அதற்கு நிறைய தண்ணி செலவாகும். அந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. தொடர்ந்து ஒரு கழிவறை கட்டியாச்சு அப்படின்னா அது தூய்மையாக பராமரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பெரிய அளவில் கவனம் செலுத்தாது. பராமரித்தல், தூய்மையாக பராமரித்தல் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் மேட்டர். அப்போ அந்த விஷயத்தை செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொது கழிவறைகள் இருந்தாலுமே அது சுகாதார கேட்டை விளைவிக்கின்ற, அது பயன்பாட்டிற்கு பெரிய அளவில் துணை நிற்கின்ற ஒரு கழிவறையாக இல்லை, நவீன கழிவறையாக மாற்றவில்லை அப்படின்றத நம்ம. அப்போ இதை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு என்னதான் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க? முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, முற்றிலும் ஒழித்தல் அப்படின்றது இது அதாவது கம்மி தான். இது வந்து ஒரு அத்தியாவசிய பணி. துப்புரவு அப்படின்றது ஒரு அத்தியாவசிய பணி. மலம் கழித்தல் இயல்பாக இருக்கின்றது. கிராமங்களில் தெருக்களில் மலம் கழித்தல், நகராட்சி பகுதிகளில் இருக்குது, பேரூராட்சி பகுதிகளில் தெருக்களில். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து மனித கழிவை மனிதனே எடுக்கிறான் அப்படின்றது பரவலாக ரொம்ப வருஷமாக இருந்தது. இப்போ அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2012-13 அந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நிறையா வண்டிகளை வச்சு அடைப்பெல்லாம் எடுக்கிறாங்க, அப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற நாடுகள்லாம் இருக்கா? மனிதன் கழிவு அள்ளுற மாதிரி, அதாவது இந்தியாவை தவிர்த்து வேற எந்த ஒரு நாட்டிலேயாவது இருக்கா? இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்திய சமூகம் வந்து ஒரு சாதிய சமூகம். இங்கே இந்த சாதி படிநிலைகளில் கடைநிலை சாதிகள் மத்தியில் இந்த தொழில் திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கிறதுனால இது வந்து கடைநிலையில் இருக்கின்ற ஒரு தீண்டத்தகாதவர்கள் அதிகம் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு தொழில்தானே என்ற ஒரு சிந்தனை இங்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி நிற்கிது. அதனால தான் என்னென்னா இந்த சட்டத்தினுடைய அமலாக்கம் என்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்துறதில்லை, அரசுகளும் கவனம் செலுத்துறதில்ல. இது தொடர்பாக இந்த சட்டத்தை அமல்படுத்துங்க, இந்த சட்டத்தில் இருக்கிறவாறு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன். இதை வந்து அரசு வந்து கூர்ந்து கவனித்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே இருக்கின்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இதனுடைய அந்த கனாகனத்தை புரிந்து கொள்பவர்களாக இல்லை. ஏன்னா இதில் இருக்கின்ற அந்த சிரமங்கள், இதில் இருக்கின்ற அந்த ஒரு இழிவு, அந்த ஸ்டிக்மா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கன்னு தெரியல. அந்த நிலையில் நீதிமன்றங்களும் இதை பொருட்படுத்துறதில்ல, அதிகாரிகளும் பொருட்படுத்துறதில்ல.
அரசும் பொருட்படுத்துறதில்ல, பொது சமூகமும் இதில் வந்து இப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற மனிதர்கள் இவ்வளவு இந்த சமூகத்தை பாதுகாக்கிறார்களே. ஏன்னா அவங்க வந்து இந்த சுகாதார பணியாளர்களை நான் வந்து டாக்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். இல்லை, கண்டிப்பா உயிர் காக்கின்ற ஒரு பணியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானுமே நிறைய பேரிடம் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்து கையெழுத்து போகிறவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்கலாம். கண்டிப்பா ஒரு நோய் பரவுவதை தடுக்கிறது, ஒரு ஊரை தூய்மையாக வச்சுக்கிறது முக்கிய காரணம். அதாவது நம்ம சாப்பிட்ட இதை கீழே விழுந்தா எடுத்து வைக்கிறது அருவருப்பாக நினைக்கக்கூடிய இந்த இருக்கிற உலகத்தில் அவங்க எதையுமே பொருட்படுத்தாமல் தன் கைகளால் இப்போ க்ளோஸ்லாம் கொடுத்துருந்தால் கூட அது அழுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அப்போ அவங்கள நீங்கள் வந்து அடுத்த லெவல் கொண்டுட்டு போகிறதுல ஒன்றும் எந்த அரசாக இருந்தாலும் அதை செய்யணுன்றது தான் நம்மளுடைய கருத்து. அதை பல இன்டர்வியூவில் நானுமே சொல்லி. அதனால தான் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தொழிலை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த தொழிலாளர்களை மாண்புடன் நடத்துங்க. இந்த தொழிலாளர்கள் செய்கின்ற பணி மிகவும் சுகாதாரக்கேடு விளைவிக்கக்கூடிய பணி, அவர்களுக்கு உடல்நலக்கேட்டை விளைவிக்கின்ற பணி. ஏன்னா ஒரு குப்பைகள் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம கிராஸ் பண்ணும்போதே மூக்கை பொத்திக்கிட்டு போகிறோம். அவங்க அந்த இடத்துல இருந்து மணிக்கணக்காக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு அந்த தாக்கம் இல்லாத அளவிற்கு இந்த சட்டத்தில் அந்த விதிகளில் 3வது விதியில் சொல்லியிருக்கிறாங்க, 44 வகைப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சட்டத்தில். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி இதை பயன்படுத்தி இதை முழுமையாக அவர்களுக்கு செய்து கொடுங்கள். அப்போது அவர்களுக்கு அந்த துர்நாற்றம் வீசுவதிலிருந்து தடுப்பதற்கு ஆக்சிஜன் சிலிண்டர், அந்த கழிவுகள் உடலில் எந்த பகுதியிலும் படாத அளவிற்கு அவர்களை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு உபகரணங்கள், தேவைப்பட்டால் ஒரு 14 வகைப்பட்ட எந்திரங்கள். இப்போ 44 வகைப்பட்ட உபகரணங்கள், 14 வகைப்பட்ட எந்திரங்கள், தொழில்நுட்ப கருவிகள், இதையெல்லாம் முழுமையாக ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பிலும் பெற்றுக் கொடுத்து அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுத்து, அந்த எந்திரங்களை இயற்றுவதற்கு கற்றுக் கொடுத்து அவர்களை மிகவும் பாதுகாப்பாக, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை இருக்கின்றது. தீயணைப்பு தொழில் வந்து ஆபத்தான தொழில். அந்த தொழிலுக்கு போகிறவங்க ஃபுல்லி ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் போட்டுக்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அதற்குரிய எல்லா டெக்னாலஜியும் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை போல இந்த அத்தியாவசிய பணியாகிய சுகாதார பணியை செய்கின்ற அந்த பணியாளர்களுக்கு இதை செய்து கொடுங்கள் என்பதுதான் சட்டம். சரிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானே பல இடங்களில் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி உடைகள், கை க்ளவுஸு, அது அள்ளுறதுக்கான 2 இரும்பில் வந்து அள்ளி போடுற மாதிரி நிறைய உபகரணங்கள். இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து கையில் எடுத்து போடுவாங்க, க்ளவுஸ் கூட இருக்காது, அப்புறமா கையை கழுவுவாங்க. அதை நானே கண்கூடாக பார்த்துட்டு நான் படிக்கும் காலத்தில். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கை க்ளோவ் கொடுத்துருக்காங்க. அதை அள்ளுறதுக்கு ஒரு கொஞ்சமாக இருந்தால் அவங்களே அந்த க்ளோவில் அள்ளி போட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய வண்டி வந்து இது மாதிரி அள்ளி போடுறாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு தானே வருது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை இன்று கொஞ்சம் மாற்றம் இருக்கின்றது. ஆனால் எத்தனை சதவீதம் மாற்றம்? ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு மாற்றம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதிகளில் ஒரு சில வார்டுகளில் இந்த எந்திரங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ வந்து மதுரையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வார்டு இருக்குது. 100 வார்டுக்கு எத்தனை எந்திரங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் கணக்கு பண்ணினா அது போதாது. ஒரு வார்டுக்கு ஒரு எந்திரமாவது இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வேலைகள் எங்கே வந்து அடைப்படுத்த, மழை காலத்தில் ரொம்ப சிரமம். எல்லா வார்டுகள்லையும் உங்களுக்கு அடைப்பு வச்சுக்கிறோம். அப்போ அடைப்பு இருந்துச்சுன்னா எல்லா வார்டுகள்லையும் வந்து உங்களுக்கு அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அந்த சக்கிங் மிஷின், ஜெட்டிங் மிஷின், அந்த குட்டி ஜேசிபி, இது போன்ற ஒரு சின்ன தெருவுக்குள்ளே போகக்கூடிய எந்திரங்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் இது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். மேம்போக்காக நாங்கள் இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம் என்று சுட்டி காட்டுவதற்காக ஒரு 4-5 போதுமான எந்திரங்கள் வாங்குவதற்கு பணமும் அலாட் பண்ணுறதில்ல, அதில் அதிகாரிகள் கவனமும் செலுத்துறதில்ல. ஏன்னா இதை செய்வதற்கு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இதை செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் இப்போ விஷவாயு மரணங்கள் கடந்த 15 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 400க்கும் மேற்பட்ட விஷவாயு மரணங்கள் 15 வருஷத்தில் நடந்திருக்குது. ஏன் நடக்குது? இப்போ வந்து இந்த சட்டம் அமல்படுத்த அந்த ஹவுஸ் ஓனருக்கும் சரியான புரிதல் இல்லாமல், இந்த ஊழியர்களுக்கும் சரியான புரிதல் இல்லாமல் நடக்கிற விஷயம். அப்போ இதெல்லாம் நிறைய இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, திறக்கும் போதுமே ஒரு தீக்குச்சியை கொளுத்தும் போதுமே தெரிஞ்சிடும்ன்றாங்க, பாய்சன் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஏன் இவங்க வந்து முன்னெடுக்க மாட்டாங்க? அந்த ஊழியர்களுக்கும் அது பெருசாக அதில் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லையா? இதுதான் சட்டத்தில் இருக்கிற விஷயங்கள். முதல்ல தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ப்ரோட்டோகால், அங்கே வந்து எஸ்ஓபி இருக்குது, ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு செப்டிக் டேங்கை திறக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றது சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது. அதை வந்து தமிழ்நாடு அரசு 2022 தன்னுடைய அரசிதழில் வெளியிட்டிருக்குது. அது வந்து 25 பக்க கெசட் ரெக்கார்டு. ஆனால் அதிகாரிகள், குறிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் இதுக்கு இன்சார்ஜ், செயல் அலுவலர்கள்னு சொல்லுவாங்க. அது ஊராட்சியாக இருந்தாலும் சரி,
பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சி, மாநகராட்சி செயல் அலுவலர்கள். இந்த செயல் அலுவலர்களுக்கு இந்த கெசட்டில் வந்த விஷயங்கள் தெரியுமான்னு சொல்லிட்டு நான் சும்மா ரேண்டம் ஒரு சர்வே எடுத்தேன். அப்சல்யூட்லி அவங்களுக்கு இதை பற்றி எந்த விவரங்களும் தெரியல. சட்டம் வந்ததும் தெரியல, சட்டத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல, கெசட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை அறிவிச்சிருக்குது அப்படின்ற விஷயமும் தெரியல. அப்போ எல்லாமே வெறுமனே ஒரு பேப்பர் டைகர்னு சொல்லுவோம்ல, காகித புலி மாதிரி தான் அந்த சட்டம் இருக்கின்றது ஒழிய இந்த சட்டத்தை முனைப்புடன் எடுத்து செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து அரசு அதிகாரிகளுக்கு இன்னும் வரவில்லை. அதற்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு இல்லை தொழிலாளர்கள் மத்தியில். முதல்ல வந்து என்ன பண்ணணும், அரசு வந்து இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஊழியர்களை வந்து கைட் பண்ணுங்க கண்டிப்பா அப்படின்றத முன்னெடுத்தா இந்த பிரச்சனைகள் முக்கால்வாசி சார்ட் அவுட் ஆயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, சட்டம் தெளிவாக சொல்லுது, ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுங்க. அதாவது ஐஏஎஸ் கேடரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கணும், இந்த சட்டத்தினுடைய அமலாக்கத்தை கண்காணிப்பு செய்வதற்கு. கண்டிப்பாக அப்படின்றது தெளிவாக சொல்லுங்க. இன்னும் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி அதிகாரிகள் நியமிக்கப்படலை. நீங்கள் இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு 400க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்குது. இந்த மரணங்கள்லாம் இந்த மரணங்கள் விளைவதற்கு காரணமாக இருந்தது யாரோ ஒரு அதிகாரி அல்லது ஒரு கான்ட்ராக்டர். கண்டிப்பாக இல்லையா? இப்போ ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த சட்டம் தெளிவாக சொல்லுகின்றது, இப்படி பணி அமர்த்துவது, மலைக்குழியில் இறங்க வைக்கிறது, செப்டிக் டேங்க்கில் இறங்க வைக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் இறங்க வைக்கிறது குற்றம் என்று சொல்லிவிட்டது. அது அதிகாரி செஞ்சாலும் குற்றம் தான், தனியார் ஒப்பந்தக்காரர் செஞ்சாலும் குற்றம் தான். அப்போ இதில் இந்த 400 மரணங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து அந்த அதிகாரிகள் மேலேயோ அந்த ஒப்பந்தக்காரர் மேலேயோ இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை. அவரை வந்து அக்யூஸ் பண்ணி இவர் தான் இந்த மரணம் விளைவதற்கு காரணமானவர் இந்த சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் கூட அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இந்த சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணையோ நீதிமன்ற ஒரு நடவடிக்கையோ இல்லாமல் போனது ஒரு பேரவலமாக இருக்கின்றது இந்த சட்ட நடைமுறையாக்கத்துக்கு. இது ரெண்டும் நடக்காத பட்சத்தில் அதிகாரிகள் இன்னமும் அவங்களுக்கு தெரியாது, இது வந்து நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னால் தான் அதிகாரிகளுக்கு பயம் வரும். அந்த பயம் வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதனால இது இயல்பாக நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் முழு பொறுப்பையும் அரசு நிர்வாகத்தின் மீது வைக்குது. இதை கண்காணிப்பது, நீங்கள் பாட்டுக்கு தனியார் அமைப்பில் செய்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கை கழுவிட்டு போக முடியாது, பொறுப்பில் இருந்து விலகிக்கிற முடியாது. நீங்கள் தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர் தான் காரணம். அது தனியார் அமைப்பு செஞ்சாலுமே அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பார்ட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கும்போதே இந்த எக்யூப்மெண்ட்ஸு, பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லோரும் வச்சுருக்கீங்களா, இந்த 14 டைப்ஸ் ஆஃப் எந்திரங்கள் வச்சுருக்கீங்களா, இதையெல்லாம் உறுதிப்படுத்திட்டு அது நல்ல நிலையில் இருக்கின்றதா அப்படின்றதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு தான் அந்த தனியாருக்கு வந்து இவங்க வந்து என்ன செய்யணும், லைசன்ஸ் உரிமம் வழங்குறது. அதை வந்து யாரும் கண்காணிக்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அதனால இது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்று வரை மரணங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்று வரை மனிதர்கள் மனித குழிக்குள்ள இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரோட்டில் நீங்க போகும்போது, அன்னைக்கு கூட நான் வந்து வியாசர்பாடி பகுதிக்கு முந்தா நாள் போயிருந்தேன். ஒரு 6ஆம் தேதி போயிருந்தேன். 6ஆம் தேதி விசிட் பண்ணும்போது ஒரு 2 தொழிலாளர்கள் அந்த வட்டம் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுட்டு 2 கல்லை சுற்றி போக்குவரத்து நடு ரோட்டில் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அந்த கல்லை எடுத்து போட்டு பாதுகாப்பு வச்சுட்டு அது பக்கத்தில் உட்காந்து, நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன், பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அடுத்த ஆக்ஷனுக்கு இறங்குறதுக்காக. ஸோ இது வந்து ஓப்பனாக இங்கே மாதிரி பெருநகர்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அதிகாரிகள் எந்த அளவிற்கு இதில் முனைப்பாக இருக்கிறாங்க, அரசு எந்த அளவிற்கு இதில் கூர்மையாக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். திமுக அரசு தன்னுடைய 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் மிக நுணுக்கமாக சுட்டி காட்டியிருந்தாங்க. மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் கொடுமை ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரதானமான ஒரு தேர்தல் அறிக்கையாக வைத்தாங்க. ஆனால் அதில் என்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இது வரைக்கும் அவங்க கெசட்டில் வெளியிட்டிருக்காங்க, 2022 கெசட்டில் வெளியிட்டிருக்காங்க இதற்குரிய அந்த புரோட்டோகால் இதெல்லாம், இதை வந்து தடை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட், நடைமுறையாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புவராக இருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் நான் சொன்னேன்ல, இது வந்து ஒன்று சாதிய சமூகம். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இதை வந்து அதிகாரிகளிடம் கொடுத்து அதை உடனே செயல்படுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க.
இது அரசியல்வாதி மேலே தவறாக இருக்குமா, அதிகாரிகள் மேலே தவறாக இருக்குமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது? ரெண்டு பக்கமே. அதாவது அரசியல்வாதிகள் அரசின் பக்கத்தில் என்னன்னா, அரசு அப்படின்றது என்னது, அதிகாரிகள் தானே அரசு, அதிகாரிகள் தானே இந்த அரசை இயக்குறாங்க. அப்போ அரசு வந்து கொள்கைகளை வடிவமைக்கும். அப்போ அந்த கொள்கைகளுக்கு ஏற்றவாறு இந்த அதிகாரிகள் அதில் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி இது மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளில் நம்ம என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படின்றத அரசுக்கு அறிவுறுத்தணும், அரசுக்கு ப்ரொப்போசல் அனுப்பணும். ரெண்டாவது, கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளும் இதை வந்து தொடர்ந்து மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, பாதுகாப்பு உபகரணங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க உடை கொடுத்துருக்குறாங்க, க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, க்ளவுஸும் உடையும் அப்படின்றது இது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, சும்மா சாதாரண விஷயம். நான் சொன்னது முன்னைக்கு, இப்போ அது கொஞ்சம் முன்னைக்கு கொடுத்துருக்காங்க, வெறும் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களோட ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த தொழிலாளர்கள் மத்தியில். பல தொழிலாளர்கள் வந்து இந்த க்ளவுஸை இந்த வெயில் காலத்தில் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் தூக்கி குப்பையிலே போட்டுருவாங்க. ஏன்னா இது சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஒரு தரமற்ற ஒரு க்ளவுஸாக இருக்கும். அதனால் அவங்களால போட்டுக்கிட்டு வேலை செய்ய முடியாது அந்த வெயிலில், சரிங்களா? அதே மாதிரி அவங்க வந்து இந்த ரிஃப்ளெக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய அவர்களை முழுமையாக கவர் பண்ணக்கூடிய முழு உடை, பாதுகாப்பு உடை, கவசம் அப்படின்றது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே இன்னும் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எங்கேயுமே ஒரு இடத்துலையும் உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ரொம்ப கடுமையான துர்நாற்றம் வீசுகின்ற இடத்துல. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த திறந்த வெளி வாய்க்கால்கள் நிறைய இடத்துல இருக்குது, கூவம் மாதிரி வாய்க்கால்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்க்காலுக்குள்ளே அடப்பு இருந்துச்சுன்னா தொழிலாளர்கள் அப்படியே வெறுமனே காலோடு இறங்குறாங்க, டவுசரை போட்டுட்டு ஜட்டியை போட்டுக்கிட்டு வெறுமனே இறங்கி அதில் இருக்கிற கழிவுகளெல்லாம் அப்படியே கையில் எதுவுமே போடாமல் அப்படியே இழுத்து போடுகின்ற காட்சிகளை இன்றும் நீங்கள் அன்றாடம் பொதுவெளியில் நம்ம பார்க்கின்ற விஷயங்களாக இருக்கின்றது. அந்த வாய்க்காலில் என்ன இருக்குது, மலம் தானே இருக்குது, மனித மலம் தானே இருக்குது. எல்லா வீடுகளுடைய செப்டிக் டேங்கையும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே செப்டிக் டேங்க்கு கட்டி வீட்டுக்கு ரெடி பண்ணுறதில்ல. ரொம்ப லகுவாக என்ன செய்கிறாங்க, அந்த சாக்கடையில் திறந்தவெளி சாக்கடை இருக்கும், அந்த சாக்கடையோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே சுகாதார கேடு விளைவிக்கின்ற கழிவறைகளாக சட்டம் சுட்டி காமிக்குது. அப்போ இந்த கண்காணிக்கின்ற அதிகாரிகளுக்கு ஒரு பவரை கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குது. என்னென்னா, இது மாதிரியான கழிவறைகள் எந்தெந்த வீட்டில் இருக்குதுன்றதை பார்த்து உடனடியாக அந்த கழிவறைகளை அவங்க என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்தணும், அதை இடிச்சிடணும், அல்லது நவீன கழிவறைகளாக மாற்றணும். நவீன கழிவறைகளாக மாற்றுவது என்ன, செப்டிக் டேங்கை அவங்க வச்சுருக்கணும், இல்லைன்னா பாதாள சாக்கடையோட கனெக்ஷன் கொடுக்கணும். பாதாள சாக்கடை இன்றைக்கி பெரிய பெரிய பேரூராட்சிகளில் கூட இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. நகராட்சி இது ஊரக பகுதிகளில் இன்னும் பாதாள சாக்கடை வரல, அதனால எல்லாருமே இப்படி வெளியில் தான் விட்டுருக்காங்க. அதனால இது இன்னும் உயிரோட்டமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா சார், இப்போ உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பல்ராம் சிங் அப்படின்ற ஒரு வழக்கு 5 ஆண்டுகளாக போயிட்டுருக்குது. அந்த வழக்கு என்னென்னா, இந்த சட்டம் வந்துருச்சு, சட்டத்தை இன்னமும் நாட்டில் வந்து முழுமையாக அமல்படுத்தலை, எந்த மாநிலமுமே அமல்படுத்தலை. அதனால் இதை அமல்படுத்த வைங்க. அந்த சட்டத்தில் சுட்டி காட்ட விஷயங்கள் எல்லாமே அது நடக்கணும். ஒவ்வொரு ப்ரொவிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப முக்கியமானது, அதையெல்லாம் நடத்தணும். முதல்ல வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இங்கே வந்து மலமல்லும் தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு, அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு கணக்கெடுப்பு குழு ஒவ்வொரு பகுதியிலையும் அமைச்சு, மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த கணக்கெடுப்பு குழுவினுடைய தலைவராக இருப்பார். அதே மாதிரி விழிகன் குழு, விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கணும், அதுக்கும் அவர் தான் தலைவர். மானிட்டரிங் கமிட்டி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அங்கே நடத்தணும். அப்படி நடத்தி அடையாளம் கண்டு தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து இந்த மறுவாழ்வு விஷயங்களை அவங்களுக்கு நிகழ்த்தணும் அப்படின்றது அவருடைய வழக்கு. சட்ட அமலாக்கம். இந்த வழக்கு 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வழக்கில் நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சு தொடர்ந்து பல உத்தரவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த சீஃப் செக்ரட்டரிஸுக்கு கொடுத்து, நீங்கள் வந்து அஃபிடவிட் போடுங்க, கணக்கெடுப்பு செஞ்சுருக்கீங்களா, என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ப்ராக்டிக்கலி அனைத்து மாநிலங்களுமே எங்களுடைய மாநிலத்தில் மலமல்லும் தொழில் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப சாதாரணமாக போடுறாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி மலமல்லும் தொழில் என்பதே இல்லை இங்கு, நாங்கள் இது அது கணக்கெடுப்பு செஞ்சிட்டோம், சர்வே நடத்திட்டோம், நாங்கள் விஜிலன்ஸ் கமிட்டிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பொய்யை அப்படியே சொல்கிறாங்க. நான் ஒரு வழக்கு போட்டேன், 2017 ஒரு வழக்கு போட்டேன்.
சும்மா 2 மாவட்டங்களில் சும்மா அட் ரேண்டம் ஒரு சின்ன குழுவை வச்சுக்கிட்டு ரேண்டம் சர்வே ஒன்று எடுத்தேன். ரொம்ப இது முழுமையான சர்வே கிடையாது, ரேண்டம் சர்வே. இங்கொன்றும் அங்கொன்றுமாக எடுத்ததுலேயே 2 மாவட்டங்களில் மட்டும் ஒரு வாரத்தில் 458 மலமல்லும் தொழிலாளர்களை அடையாளம் கண்டேன். இது எந்த மாநிலத்தில் நடந்தது? தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் 2 மாவட்டத்தில் மட்டுமே 458 தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அதற்கான ரெக்கார்டு, வீடியோ பதிவு, ஃபோட்டோ பதிவு, அவர்களுடைய அஃபிடவிட். ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அவங்களுக்கு விளக்கம் சொல்லி இது மாதிரி சட்டம் வந்திருக்குது, இதை நாங்கள் எப்படி எந்த அடிப்படையில் செய்கிறோம் அப்படின்னா, சட்டத்தில் அதனுடைய விதிகளில் 11வது விதி தெளிவாக சொல்லுது. தொழிலாளர்களை இது மாதிரியான தனியார் அமைப்புகள் என்ன செய்யலாம், தனி நபர்கள் அடையாளம் கண்டு அந்த உரிய அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கலாம். அவங்க அதை சரி பார்த்துட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணலாம் மலமல்லும் தொழிலாளர்கள் எத்தனை பேர். இதை தான் நாங்கள் வந்து செய்கிறோம். ஒரு இப்போ இது அஃபிடவிட் வாங்கி அதை கொண்டு போய் உரிய அதிகாரிகிட்ட கொடுக்குறோம். அதிகாரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வாங்கி வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறோம், பொதுநல வழக்கே போடுறோம். இந்த மாதிரி இருக்குதுங்க, 2 மாவட்டத்தில் மட்டும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் முதல் ரவுண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 481 பேரை நீங்கள் என்ன செய்யுங்க, மலமல்லும் தொழிலாளர்கள் என்று அறிவிக்க சொல்லி அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அடையாள அட்டை வந்து ஒரு வைட்டல் திங், ஒரு ரொம்ப முக்கியமானது. அடையாள அட்டை வாங்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு அந்த 7 வகைப்பட்ட மறுவாழ்வு என்பது உறுதி செய்யப்படும். இவங்க வந்து 2013 சட்டம் வருது, 2017 ரேண்டம் சர்வே எடுக்கிறோம், மலமல்லும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நிரூபிக்கப்பட்டுள்ளது, ஆதாரம் இருக்குது, அஃபிடவிட் இருக்குது. இதை கடந்தும் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் பார்த்தோம், இவங்க வந்து இந்த குழு வந்து அவங்கக்கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்க வந்து இப்படி ஒரு இதை வந்து வாங்கியிருக்காங்க, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவங்கள இறக்கி விட்டால் நம்ம வேலை செய்ய முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் போடுறாங்க. கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டு அதை வந்து அங்கீகரித்து, ஆமாம் கலெக்டர் சொல்லிட்டாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும், அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் இல்லை, தள்ளுபடி என்று ஒரே வார்த்தையில் முடியும். இப்போ நீங்கள் சொல்லும் போது மலமல்லும் தொழிலாளர்கள் முற்றிலும் ஒழிக்கப்படணும்னு சொல்கிறீங்க. 2வது இந்த அவங்களுக்கு வந்து தொழில் ஒழிக்கப்படணும் அப்படின்றீங்க. இப்போ அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த 7 சலுகைகளுக்கு உண்டான அடையாள அட்டை மறுவாழ்வு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவங்கள ஏன் நம்ம இந்த மலமல்லும் தொழிலன்றதையே ஒழிச்சிட்டோம்னா இவங்களை தூய்மை பணியாளர் லிஸ்ட்டில் சேர்த்துடலாமே? எதுக்கு அவங்கள திரும்பி அந்த மலமல்லும் தொழிலாளர்கள்ன்ற ஒரு அடையாள அட்டையோட அவங்கள நம்ம வச்சிருக்கணும்? 2 விஷயம். இப்போ வந்து எல்லா அரசு காலமுள்ள அவங்கள மலமல்லும் தொழிலாளர்கள் சொல்லுவாங்க. அரசு நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, மலமல்லும் தொழிலே இங்கே நடக்கலன்னு சொல்லுது. அப்போனா மலமல்லும் தொழிலாளர்களே இல்லைன்னு சொல்லுது. அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்கள் சொல்றது மாதிரி எல்லாரும் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் தான். தூய்மை பணியாளர்கள் மலமல்லும் தொழிலாளர்கள் அல்ல, தே ஆர் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்ற நிலைப்பாடு தான் எடுக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் அனைத்து அங்கங்களிலும், உள்ளாட்சி அமைப்பின் அனைத்து அங்கங்களிலும் இந்த தூய்மை பணியாளர்கள் செய்கின்ற பணியிலே மனித கழிவுகள் கலந்துருக்குது. இப்ப திறந்தவெளி சாக்கடையில இறங்குறது மலமல்லும் தொழிலா இல்லையா? சட்டம் டிஃபைன் பண்ணுது. என்னது சட்டம் டிஃபைன் பண்ணுது? மனித குழிக்குள்ள இறங்குறது, மலக்குழிக்குள்ள இறங்குறது, செப்டிக் டேங்க்ல இறங்குறது, இந்த தெருவோரத்தில் இருக்கிற கழிவுகளை வெறும் பாரம்பரிய கருவிகள் டின் ஷீட் வச்சு வலிச்சு போட்டுறது, அப்புறம் திறந்தவெளி வாய்க்காலில் இறங்கி அந்த மனித கழிவுகள் இருக்கிற இடத்துல வாறுகால் வாரி போடுறது, அந்த வாறுகால் வாரி போடுறத கூடையில் வலிச்சு போட்டு கொண்டு போய் கொட்டுறது, இது எல்லாத்துலேயுமே மனித கழிவுகள் இருக்குது அப்படின்றது தான் எண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சாக்கடைன்னு சொல்றதுலையும் சாக்கடைனாலே மனித கழிவுகள் தானே சாக்கடையில். ஏன்னா எல்லாருடைய வீடும் அந்த செப்டிக் டேங்க் இல்லாத பல வீடுகள் அதில் தான் இருக்குது. அப்போ மனித கழிவுகள் இருக்குது அப்படின்றதுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவையில்லை. அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் செய்கின்ற வேலை வாறுகால் வாடுறது, அந்த தெரு ஓரங்களை சுத்தப்படுத்துறது, அந்த வாறுகாலை வலிச்சு கொட்டுறது, அப்புறம் செப்டிக் டேங்க் பொது கழிவறைகளில் சுகாதார கேடு விளைவிக்கின்ற தண்ணியற்ற கக்கூஸில் வெளியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் விளக்கமாற்ற வச்சு க்ளீன் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் எங்ககிட்ட ரெக்கார்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இருக்கிற கழிவறைகளில் கோப்பை நிறைந்து வழி இருக்காது, ஆனால் கோப்பை நிறைஞ்சிருச்சேன்னு விட்டுட்டு போக மாட்டாங்க, அந்த பாதையில் இருந்து வச்சுட்டு போவாங்க. ஒரு தொழிலாளி போய் வெளியிலேருந்து, அங்கே தண்ணி இருக்காது, வெளியிலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் அதை போய் சுத்தப்படுத்தி அதை விளக்கு மாற்ற வச்சு, இது மட்டும் கொடூரமான அதெல்லாம் ரொம்ப ஏற்க முடியாத ஒரு விஷயம் தான். அதனால மலமல்லும் தொழில் என்பது தூய்மை பணியாளர்களுடைய பணியிலே 2.5 கலந்து இருக்குது பெரும்பாலான பணியாளர்களிலே. அதுதான் நாங்கள் சொல்கிறது.
இப்போ இந்த விஷயம் நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் முன்னெடுக்கிறீங்களா, ஓவரால் இந்தியாவில் ஃபுல்லா இருக்கிற எல்லாருக்குமே? நாங்க தனி மனிதர்கள் தானே. எங்ககிட்ட இருக்கிற சில சமூக ஆர்வலர்கள், சில நல்ல உள்ளங்கள், எங்களோட துணை நிற்கிறவங்க, இவங்களை வச்சு இதை ஒழிப்பதற்காக நாங்க 2-3 காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு வந்து இந்த தொழிலாளர்களை வந்து கொஞ்சம் வெளிப்படைய வைக்கிறது. இனிமேல் இந்த இழிதொழில் வேணாம். இந்த இழிதொழில் போனா நம்ம மான மரியாதை இல்லாம வாழ்றோம், மாண்புடன் நடத்தப்படுறதில்ல, ஒரு அடிமை தொழிலாக இருக்கின்றது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்றியங்களில், ஊராட்சி ஒன்றியங்களில் அங்கே இருக்கிற கிளர்க்கு, இப்போ பிரசிடென்ட் இல்லை, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கிளர்க்காக இருந்தாலும் ஒரு சாதிய மனநிலையில் இருக்கின்ற ஒரு நபராக அவர் இருக்கிறார் என்றால், இந்த தொழிலாளர்களை மிகவும் கொடூரமாக தீண்டத்தகாதவர்களாக நடத்துகின்றார், மனித மாண்பற்றவர்களாக அவர்களை நடத்துகின்றார். அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி டே தோட்டி இங்கே வாடான்னு கூப்பிட்றாரு, குப்பைக்காரி அந்த குப்பைக்காரியை வர சொல்லுங்க என்று சொல்லுகின்றார். இது எல்லாமே வன்கொடுமை. இது எல்லாமே வன்கொடுமை. நம்ம கிட்ட இன்னொரு சட்டம் இருக்குது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கின்றது. ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒருத்தர் வந்து கிளர்க்கா உட்காந்துக்கிட்டு அல்லது பிரசிடென்ட்டா உட்காந்துக்கிட்டு அந்த தோட்டியை வர சொல்றா அப்படின்னும் போது அங்க வந்து வன்கொடுமை புரிகின்றார் அவர். குப்பைக்காரி வெளியே நில்லுடி அப்படின்னு சொல்லும் போது வன்கொடுமை புரிகிறார். ஆஃபீஸ்க்குள்ள உள்ள உட்கார விட மாட்டேங்கிறாங்க. வெளியில நீங்க இன்னைக்கு வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஊராட்சிகளில் இந்த கொடுமை இருக்குது. இந்த பணியாளர்கள் அந்த அலுவலகத்துக்குள்ள கூட நுழைய முடியாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா, ஒழிக்கப்படுமா? சரி, நல்ல கேள்வி. இது வந்து என்னன்னா, சரி, இந்த கலாச்சாரம் வளர்த்தெடுக்கப்படணும். சரி, நம்ம நாட்டில் என்னன்னா எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. ஓகே, ஒரு சிந்திக்கின்ற திறனற்ற ஒரு கல்வியை தான் மக்கள் மனசில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால குழந்தை பருவத்திலிருந்து இந்த விஷயங்கள் வந்து நுணுக்கமாக பள்ளி பருவத்தில் சொல்லிக் கொடுப்பதற்கு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் இல்லை. இந்த முயற்சி ஒரு சமூக அக்கறை காரணமான ஒரு பாடத்தை கூட எடுக்கலாம். கண்டிப்பா இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும். அரசு நினைச்சாக்கும். அரசு பெரிய ஒரு அமைப்புங்க, மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற அமைப்புங்க. அரசுகிட்ட துளி அளவு கொஞ்சம் அக்கறை இருந்துச்சுன்னா இதை செய்யறது கஷ்டமே கிடையாது. நீங்க இன்னைக்கு வைக்கலாம்ல ஒரு சமூக அக்கறையுள்ள படிப்பை, இந்த துப்புரவு தொடர்பான ஒரு படிப்பை, என்னுடைய குப்பைக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒரு படிப்பு வச்சா என்ன? இல்லை, நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் போடுறாங்களே. இல்லைங்க, இது நீங்க அவேர்னஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மைண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். குழந்தைகள் அரசு சார்பாக நீங்க சொன்னதுக்காக குழந்தைகள் நிறைய இந்த அவேர்னஸ் வீடியோ, அதே மாதிரி நம்ம இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய தூய்மை பணியாளர்கள் காலை கழுவுறது, நம்ம ஆளுங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க தான் எங்கள் கடவுள் மாதிரி அவங்களுக்கு உடைகள் கொடுத்ததா இருக்கட்டும், அவங்களுக்கு உதவிகள் செய்ததா இருக்கட்டும், பல்வேறு பொதுமக்கள் இறங்கி அதை வந்து ரொம்ப இது மாதிரியான காரியங்களை பொறுத்தவரை தொழிலாளர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. இது என்ன ஒரு இதாக இருக்குது, என்னமோ கடவுளுக்கு நிகரான எங்களை கடவுளை போன்றவர்கள் என்றெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு கொச்சப்படுத்திக்கிட்டு எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஓகே, எங்களை கொரோனா நேரத்தில் எங்களுடைய காலை வந்து கழுவுறாங்க, எங்களுக்கு மாலை போடுறாங்க, அதை வந்து வீடியோ எடுத்து பரப்புரை செய்கிறாங்க. உண்மையிலேயே இங்கே இருக்கிற யதார்த்தம் என்ன, நாங்கள் எப்படி நடத்தப்படுகின்றோம்? அதுக்கப்புறம் இந்த குறைஞ்சதா சொல்கிறாங்களே, இந்த அவங்கள ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதாவது மாற்றம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. மாற்றம் இருக்குது, மாற்றம் போதிய அளவிற்கு இருக்கிறது, போதிய அளவில் இல்லை. விழிப்புணர்வு இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லலை. விழிப்புணர்வு இந்த பிரச்சனை குறித்து எந்த அளவிற்கு விழிப்புணர்வு அதிகமாக ஒரு நாகரிகமான ஒரு மனித சமூகத்தில் இது குறித்து எவ்வளவு விழிப்புணர்வு வளர்ந்திருக்கணும், அந்த அளவிற்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதா, மாற்றம் அந்த அளவிற்கு வந்திருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய அவங்கள கூப்பிடுற வழக்கங்களே எல்லா விஷயத்துலையுமே இப்போ மாறிக்கிட்டு தானே இருக்கு. குப்பைக்காரங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டது போக இப்போ தூய்மை பணியாளர் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. 2020 ஜியோ வந்துச்சு. ஆமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேர் மாறிட்டே இருக்கு. குடிமகன் சொல்றவன வந்து குடிப்பிரியர். ஓகே, ஆமா, இல்ல இவங்க பிரச்சனையை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேர் மாறிட்டு இருக்கு இல்லையா? அதுல தூய்மை பணியாளர்ன்றது ஒரு நல்ல ஒரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீட்லயே கேட்பாங்க, குப்பை வண்டி போயிடுச்சா, குப்பைக்காரங்க வந்துட்டாங்களா, அதை நானே காது கூட கேட்டிருக்கேன். இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு இல்லையே. இப்ப எங்க ஏரியா சைடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வெளியில எக்ஸாம்பிள் என் வீட்லயே சொல்றேன்னா, எங்க தெருவுல குப்பை எடுக்கிறவங்க பேரு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்க பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க. வந்துட்டாங்களா, குப்பைக்காரங்கன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. அவங்க பேர் லட்சுமி வந்துட்டு போயிருச்சா. இப்ப நான் என் வீட்டுல என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இப்ப கொஞ்சம் மாறிட்டு தானே வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, உங்க தெருவுலயே நிறைய வீடுகள் இருக்குது. உங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு சென்சிட்டைசேஷன் ஆயிருக்குது, விழிப்புணர்வு அவர்களை பற்றி ஒரு அக்கறை ஏற்பட்டிருக்குது. அப்படி நீங்க நடத்துறீங்க. உங்க தெருவுலயே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாரும் நடத்துறாங்களா, அதுதான் கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வும் இல்லை,
இந்த பணி பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கும் கிராம பகுதிகளில் அவர்கள் மிக கொடூரமாகத்தான் நடத்தப்படுகின்றார்கள். நகரத்துல இல்ல, நகரத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, நகரத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. நகரத்துல விழிப்புணர்வு அடைந்தவங்க, கொஞ்சம் அக்கறை இப்ப உள்ளவங்க. சின்ன விஷயம்னால உடனே கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன எப்படி நீ அப்படி கேட்ப அப்படின்னு எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரேர் சார், ரொம்ப ரேர் சார். நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்ல. கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது, சென்னையில நடந்திருக்குது. உடனடியாக அதை தட்டி கேட்ட நிகழ்வுகள் ரொம்ப ரேர். ஏன்னா இன்னொன்று நான் சொல்றேன், இந்த பணியாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கின்றது. ஏன்னா இந்த பணியாளர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வேலை இல்லைன்னா என்னால் பொழைக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க நம்பிக்கை கொண்டிருக்காங்க. ஊரக பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை போல ஒரு கேவலமான சம்பளம் வேற எந்த தொழிலையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. 30 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க தொடர்ந்து அந்த கிராமத்துக்காக, அந்த கிராமத்தினுடைய சுகாதாரத்தை பேணுகின்ற வேலையை 30 வருஷம் 35 வருஷம் பண்ணுறாங்க. அவங்க வந்து திடீர்னு அடுத்த நாள் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நீங்கள் நின்றுக்கங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான பணப்பலன்களும் எந்த விதமான பணிக்கொடையும் இல்லாமல் அட்டஸ்டச் ஒரே நாள்ல வெளியில தள்ளப்படுறாங்க. அப்ப இவங்க யாருமே பெரிய லெவல்ல ஜாப் செக்யூரிட்டி அவங்களுக்கு உண்டான அந்த ஊரக பகுதிகளில் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பகுதியில் நீங்க பாக்குறீங்க, இதை அவுட் சோர்ஸ் பண்ணிருச்சு. அரசாங்கம் தன்னுடைய கைகளில் இருந்து பொறுப்பை வந்து தட்டி கழிக்குது. அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி, இப்போ அவுட் சோர்ஸ் பண்ணதுனால இந்த ஒப்பந்தக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக அடிமட்ட கூலியை இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை ஏன் அரசு வந்து இப்போ ஒரிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குது. அரசு பணிகளில் எந்த பணிகளிலும் ஒப்பந்தம் அப்படின்றது கிடையாது, அரசாங்கமே நேரடியாக அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறாங்க எல்லாமே போடுறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுலாம் இதை பொறுத்த வரைக்கும், துப்புரவு பணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அத்தியாவசிய பணியாக, எசென்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வர்றதுனால அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அரசால் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? அனைவரையும் அரசு அதிகாரிகளாக, அரசு ஊழியர்களாக அறிவிக்க முடியும். எங்க பஞ்சாயத்து வரைக்கும், கிராம பஞ்சாயத்து வரைக்கும் அவர்களை அரசு ஊழியர்களாக அறிவிப்பது ஒன்றுதான் அவர்களுக்கு நியாயம் செய்வதாக இருக்கும். இது ஏன் அறிவிக்காம தனியார்கிட்ட கொடுத்திருக்காங்க? நிதிநிலை நெருக்கடி வரும். மீண்டும் நான் சொல்றேன், சாதி தான் காரணம். இந்த சாதிய சமூகத்தில் சென்னையில வந்து நம்ம சொல்ற மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் தான் ஒரு காலத்துல செஞ்சாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நிறைய பேர் அந்த அந்த கம்யூனிட்டியை தாண்டிலாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சார், ஹைகோர்ட்ல வந்து துப்புரவு பணியாளர் வேலைக்கு விண்ணப்பம் மொத்தமே வந்து ஒரு, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது, ஒரு 200 பேர் தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 அப்ளிகேஷன் வந்து அதுல எம்இ படிச்ச பசங்களா இருக்காங்க, அது ஒரு செய்தி, பிஇ படிச்சவன் இருக்கான், அது ஒரு செய்தி, டபுள் டிகிரி படிச்சவன் இருந்தான். என்னடா தூய்மை பணியாளர் வேலைக்கு போறேன், வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் ஜாப், எந்த வேலையா தான் நாங்க பார்த்து போறோம். அப்ப எந்த வேலையா இருந்தாலும் பார்க்கலான்ற ஒரு மனநிலைக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மாறிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அப்போ இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தான் குப்பாலணும், ஒடுக்கப்பட்டவர்கள் தான் மணாலணும், ஒடுக்கப்பட்டவர்கள் தான் வீட்டை கூட்டணும், இப்படி ட்ரைனேஜில் இறங்கணுன்ற காலம் படிப்படியாக மாறிக்கிட்டு தானே வருது. மாறி இப்போ வந்து சென்னையில் நிறைய பேர் நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அவங்க வேற அப்படின்ற, நான் வேற வேலையில் நான் போயிட்டு இருக்கேன். வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் இந்த இந்த இதே விஷயம் வந்து ஊரக பகுதியிலும் இருக்குது, பேரூராட்சி பகுதியிலும் இருக்குது. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த பணியை செய்வதற்காக அவங்க வந்து நுணுக்கமாக என்ன பண்ணுறாங்க, வந்து துப்புரவு பணியாளர் அல்லது தூய்மை பணியாளர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து அங்கே வந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. ஆனால் அவருடைய செய்கிற வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் டிரைவராக போட்டுருவாங்க, அல்லது அவரை சூப்பர்வைசராக போட்டுருவாங்க, அவரை மேஸ்ட்ரியாக போட்டுருவாங்க. அவர் உண்மையிலேயே இந்த சக தொழிலாளர்களோடு, இந்த அடித்தட்டு சாதியை சார்ந்தவர்களோடு, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெரும்பான்மையாக ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள் தான் செய்கிறாங்க. அவர்களோடு இணைந்து அந்த பகுதியில் போய் இந்த கழிவுகளை சுத்தப்படுத்துறது, வாறுகால் அள்ளுறது, அல்லது சாக்கடையில் இறங்கி அந்த இதுகளை வாரி போடுறது அப்படின்ற விஷயங்களை இவர்கள் செய்கிறார்களாம் பார்த்தா நுணுக்கமாக அவர்கள் வேற வேலைக்கு அதுக்கு அதிகாரிகள் துணை நிற்கிறாங்க. இதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கின்றது. மாநகராட்சியாக இருந்தாலும் அதுதான் நடக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அது தெரியும். இவர்கள் செய்கின்ற அந்த இழிவான தொழிலை, இது மாதிரியான தொழிலை எங்கேயாவது நீங்கள் ஒரு மாற்று சமுதாயத்தினர் செப்டிக் டேங்க்ல இறங்குறது நீங்கள் காமிங்க. எங்கேயாவது ஒருத்தர் மாற்று சமுதாயத்தினர் பாதாள சாக்கடையில் இறங்குறது காமிங்க. எங்கேயாவது ஒரு மாற்று சமுதாயத்தினர் போய் குனிஞ்சு அந்த சாக்கடையில் இருக்கிற குப்பைகளை அள்ளி வெளியில் போட்டான்ற ஒருத்தரை காமிங்க. நீங்கள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வந்தாலும் அந்த வேலைக்கு வந்தாலும் அந்த சாதிக்கு ஏற்றவாறு அவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கு
மேலான வேலைகளை கொடுத்து அப்படி இப்போ ஹைகோர்ட்டை சொன்னீங்க, ஹைகோர்ட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்னென்னா நம்ம படிச்சிருக்கிறோம் சீக்கிரம் இதில் வந்து இங்கே வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கண்காணிப்பு இருக்குது. அதை வந்து சும்மா கொஞ்ச நேரம் அந்த இதை வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தொப்பியை மாட்டிக்கிட்டு அதை கூட்டிகிட்டு போயாச்சுன்னா சரியாக போகும் அப்படின்ற நிலைமை இருக்குது. அதனால் இவங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்முடைய படிப்பை வைத்து சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சலாம், மாற்று பணிக்கு போயிடலாம், ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடலாம். இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனால் சாதிய சமூகத்தில் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மீது வலிந்து திணிக்கப்படுகின்ற ஒரு பணியாகவே இருக்கின்றது. அதனால்தான் இதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசும் நீதிமன்றங்களும் அதிகாரிகளும் முன் வருவதில்லை அப்படின்றது நிதர்சன உண்மையாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்கிறவங்களுடைய ஃபேமிலிலாம் இன்றைக்கி நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்டரா, எஸ்பியா, முக்கிய அரசு பணிகள் எல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போதுமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஜாதிக்காரவங்க இதை மட்டும்தான் பண்ணணும்னு எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? இதுக்காக தான் பெரியார் போராடி இருக்காரு, அண்ணா போராடி இருக்காங்க, தமிழகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராடி இதை ஒழிக்கணும் முற்றிலும் அப்பையிலேருந்தே. ஆனால் அது ஒழிந்துதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமப்புறங்கள் சைடில் இன்னும் முற்றிலும் ஒழிக்க முடியல. அங்கே வந்து கஷ்டப்படுவான், மேலாதிக்க ஜாதியில் உள்ளவன் கஷ்டப்பட்டால் கூட அவன் இவங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரி சாத்தியக்கூறுகள் வேணும், இல்லை சட்டப்படி நடவடிக்கைகள் வேணும்? நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இப்போ வந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது நான் பார்க்குறேன், இந்த தூய்மை பணியாளர்களுடைய வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் மன உறுதியோடு இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இனி இந்த இழிவான வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றதுல அது வந்து ஒரு பெரிய வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை. அது அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மாற்று வேலைகளில் ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில் இவர்களுக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னாக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திட்டமிட்டு இங்கே வந்து ஒரு சூழ்ச்சி நடக்குது. அரசாங்கங்கள் என்ன செய்யுது, ஒன்றிய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி அனைத்து பொது நிறுவனங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு தனியார் மயமாக்குதல் அப்படின்றது பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு ரயில்வேஸ்லேயே ஏறக்குறைய 3 லட்சம் வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ அதை வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் போட்டாக்கும் என்னாகும் அப்படின்னா ஏராளமான அடித்தட்டு மக்கள் உள்ள போயிடுவாங்க. இதற்காகவே திட்டமிட்டு போடாமல் நிரப்பப்படாமல் வைக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி தான் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள், இப்படி பல தரப்பில் எங்கெல்லாம் இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த படித்த குழந்தைகள், படித்த பிள்ளைகள் இவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் கிடைத்துவிடும் என்ற சூழல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இது திட்டமிட்டு முடக்கப்படுவதாகவும் நான் பார்க்கின்றேன். இது ஆதிக்க ஜாதியினருடைய ஒரு வெறி மாதிரி பார்க்கலாமா? இது ஆதிக்க சாதியினுடைய வெறி என்பதை விட, ஆதிக்க சாதியினர் வெறி அப்படின்றத விட இதை நிகழ்த்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் இல்ல, அரசாங்கமே அப்படித்தானே இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றிய எல்லா அரசாங்கத்தையும் சேர்த்து இல்ல ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு நம்ம தெளிவா எல்லாத்துக்கும் தெரியுது. ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஒரு கடைநிலை மக்கள், உங்களுக்கு இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சோசியலிசம் அப்படின்றது நிறைய சட்டத்தெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அந்த இது புரியுமான்னு தெரியல. சோசியலிசம்னா என்னது? இந்த நாட்டின் வளங்கள் அனைத்து குடிமக்களுக்கும் சொந்தமானது. அப்படியா இருக்குது? இந்த வளங்கள் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, யாரோ 2-3 பேர்த்து கையில இருக்குது. அப்ப அதற்கேற்ற கொள்கைகளை வடிப்பது யாரு? இந்த ஒன்றியத்தை ஆண்டு வந்திருக்கின்ற பல அரசுகள் தானே அதை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பார்ட்டியை மட்டும் குறை சொல்ல முடியாது. எல்லா பார்ட்டியும் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது வந்து அதிகமாக செய்யப்படுகின்றது. அப்படி செய்யும்போது, தனியார் மயமாக்கப்படும் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஏராளமான வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றது. இன்றைக்கி ஒரு சிஸ்டம், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்ற பொருளாதார கொள்கை அப்படின்னாக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கின்ற ஆக பெரும்பான்மை மக்களுடைய உழைப்பை யாரோ ஒரு 2-3 நிறுவனங்கள் சுரண்டிட்டு போவதற்கான ஏற்பாடுகளை தான் இந்த அரசுகள் செய்து வருகின்றன. அந்த வரிசையில் இந்த துப்புரவு தொழில், இந்த தூய்மை பணி அப்படின்றதும் உள்ளடங்கி இருக்கின்றது. இதுலேயும் இந்த கான்ட்ராக்டர், ஒப்பந்ததாரர் அல்லது அவுட் சோர்சிங் என்ற ஒரு முறையை நாம் பின்பற்றினோம் என்றால் இத்தனை தொழிலாளர்களையும் இந்த அரசுகள் வஞ்சிக்கின்றன என்று தான் நான் அடித்து சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இப்போ பல்வேறு போராட்டங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஒரு சிலர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி தானே இது இருக்குது. அப்போ ஒன்று கூடி போராடும் போது தானே அந்த போராட்டத்துக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது பெரிய வேலை. இது பெரிய வேலை. இப்போ ஒரு சங்கம் அமைக்கிறாங்க, அந்த சங்கத்தை வைத்து இந்த கூட்டு முயற்சியை எடுக்கிறாங்க. இப்போ எங்கள் பகுதியிலேயே தொழிலாளர்களை கொண்டு, அதிலும் ஊரக பகுதியில் இருக்கின்ற தொழிலாளர்களை கொண்டு அவர்களுக்கென்றே ஒரு சங்கம், தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் உரிமை சங்கம் என்று ஒரு சங்கத்தை 2021 தொழிலாளர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒரு பேக் போனாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தொழிலாளர்கள் கூடி வருவதற்கு
ஒரு விழிப்புணர்வு அடைவதற்கு, தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு, தங்களுடைய பிரச்சனைகளில் கலந்திருக்கின்ற அந்த உரிமை மீறல்களை எதிர்ப்பதற்கு, அநீதிகளை களைவதற்கு, சட்ட ரீதியான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு, அதற்காக அணியமாகி வருவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்யும்போது அதற்கான ஒத்துழைப்பு வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கின்றது. அவர்களுடைய சூழ்நிலை ரொம்ப கொடூரமான சூழ்நிலை. என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி அவங்க அரசு ஊழியர்களாகவே அங்கீகரிக்கப்படலை. யார்? ஊரக பகுதிகளில் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்களை ஒரு பகுதி நேர பணியாளர்களாக தான் வச்சுருக்காங்க. சரி, பகுதி நேர பணியாளர்னு சொல்கிறீங்கள, இப்போ அந்த நேரத்தை நிர்ணயி அப்படின்னாக்கும் இல்லை, அவங்க 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கணும். இட் இஸ் ட்ரூ, 24 hours சர்வீஸு. ஆனால் அவர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை செய்கிறாங்க, ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழே தானே வேலை செய்கிறாங்க. அவர்கள் கண்டிப்பாக சட்டப்படி அரசு கடைநிலை ஊழியர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இது செஞ்சுருந்தாங்கன்னா ஏராளமான மாற்றங்கள் அங்கே நடந்திருக்கும். நீங்கள் போய் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கன்னு தேவையில்லை, அவங்களே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிடுவாங்க. நீங்கள் போய் இந்த பணியில் இதை போடு அதை போடுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வழமையானவர்களாக மாறி இருப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரக பகுதியில் அதிகபட்ச சம்பளம் 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் என்பது என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் நிறைய பேர் 15 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு வெறும் 6,000 ரூபாய் சம்பளம், மாத சம்பளம். 24 மணி நேரம் ஒர்க்கு, மிக அசுத்தமான உடல்நல கேட்டினை விளைவிக்கக்கூடிய ஆபத்தான வேலை, ஹசாடஸ் ஒர்க்கு. இந்த வேலைகளை செய்வதற்கு ஊரக பகுதிகள் இதை என்னன்னு கேட்பதற்கு இங்கே அரசுக்கு ஒரு மனம் வரவில்லை என்று தான் நான் சொல்லணும். அதனால தான் இதை ஒரு சாதியோடு இரண்டரை கலந்திருப்பதால் இதை செய்வதற்கென்று ஒரு பெருந்திரளான மக்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்ற நிலையில்தான் அரசினுடைய மனநிலை இருப்பதாக பார்க்கின்றேன். அது ஒரு சாதிய மனநிலை தான். கண்டிப்பாக சார், உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு மிக விரைவில் அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கட்டும். அதே போல் மனித கல்வியில் எல்லும் இந்த மனிதர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இதன் மூலம், இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைக்கட்டும்னு உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம அரசியல் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு நல்ல தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி தோழர். நன்றி.